கூடாது. அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லீங்களா? 28 நாள்ல இருந்து 32 நாளுக்குள்ள ஒரு சுழற்சிங்கிறது ஒரு முறைதான் இருக்கணும். அதுதான் அந்த கர்ப்பப்பை, அப்படித்தான் அந்த கர்ப்பப்பைய படைச்சிருக்கிறாங்க. அப்போ அதுதான் அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ். அதே மாதிரி நீங்க முதல் நாளோட கழிவு அடுத்த நாள் நீங்க எந்திரிச்சு half an hourல இருந்து 45 minutes எந்திரிச்சிட்டீங்கன்ற உணர்வு உங்க இன்டெஸ்டைன்ஸ்க்கோ உங்களோட உள்ளுறுப்புகளுக்கோ தெரிஞ்சிடும். சிக்னல் போயிடும். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஆர்கன்ஸும் அலர்ட் ஆகி தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுல டீ குடிச்சு பேப்பர் படிச்சு காஃபி குடிச்சு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வராது. புரியுதுங்களா? ஃப்ரீயா உங்க மோஷன் ஒரே தடவையில உங்களோட மலக்குடல் கிளியர் ஆயிரணும். இத அடுத்தது மறுபடியும் ஈவினிங் போறீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் முழுசா போகல, அது பாக்கி இருந்து கழிவு ஈவினிங் போறீங்கன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் முதல் கருத்து. நம்ம ட்ரீட்மெண்ட்ல நீங்க இப்ப இது பிரச்சனை இல்லைன்னு நீங்க வச்சுக்கோங்க. நாங்க உங்க கருத்தை மாத்தவே இல்லை. 2 தடவை போறது நார்மல்னே உங்க கருத்து அப்படியே இருக்கட்டும். நம்ம ட்ரீட்மெண்ட்ல நீங்க முதல்ல உணர போறது உங்களோட மோஷன் மாறுறது. இப்ப நான் சொன்ன மாதிரியே உங்க மோஷன் ஃப்ரீ ஆயிடும். மார்னிங் எந்திரிச்சு ஒரு half an hourல ஃப்ரீயா மோஷன் இருக்கும். எந்த சிரமமும் இருக்காது. அப்போ உங்களோட நுரையீரல், அதாவது இந்த மூச்சு வாங்குற விஷயங்கள்ல படிப்படியா உங்க விஷயங்கள் மாறும். இது நீங்க அடுத்த செக்மெண்ட்லயே எதிர்பார்க்கலாம். அப்ப நீங்க உணர்வீங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு. நீங்க சொன்ன அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறது அடுத்த செக்மெண்ட் வரும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குமா, கவலையப்படாதீங்க. இது ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நம்மளோட அடுத்த முகாம் மதுரையில நடக்க இருக்குங்க. 16ஆம் தேதி இங்க நடக்க இருக்கு. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. முதல் முறையா திருநெல்வேலிக்கு நம்மளோட கேம்ப் வர இருக்குங்க, லான்ச் ஆக இருக்கு. 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஸோ அங்க எங்களை மீட் பண்ணணும், கேம்ப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க எந்த இடங்கள், அதாவது நம்ம திருநெல்வேலி, சேலம், மதுரை, பெங்களூர், திருச்சி, ஈரோடு 6 இடங்கள்ல கேம்பும், கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல் மெயின் பிரான்ச்சும், சென்னையில பிரான்ச்சும் இயங்கிட்டு இருக்கு. இங்க எங்க நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு சித்ரா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திருவள்ளூர் மாவட்டம் ஆலத்தூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்கம்மா. சரிங்க மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மியூட் பண்ணியாச்சு மேம். எங்க பாப்பாக்கு 18 வயசு ஆகுது மேம். சரிம்மா. பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஆனா 4 வருஷமே என்ன ஆகுதுன்னா குழந்தைக்கு வாமிட் வருது, நிக்க முடியல, வாமிட் நிக்காது. அந்த மென்சஸ் டைம் வந்துச்சானா? அம்மா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. பாப்பாக்கு ஏஜ் அட்டன் பண்ணி 4 வருஷம் ஆகுது. சரிம்மா. பாப்பா இந்த 4 வருஷமும் மென்சஸ் டைம் ஆகும் போதெல்லாம் ஃபுல்லா பாடி ஃபுல்லாவே பெயினா இருக்குதுன்னு சொல்லுவா. சரி. மாதிரி பாப்பாக்கு என்னமா பாடி பெயின் இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் பேக் பெயின் பயங்கரமா இருக்கும். ஃபுல்லா காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லுவா. நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கோம். 4 வருஷம் நாங்க எல்லாம் குறைஞ்சிட்டோம் நாளைக்கு சொல்றாங்க. ஆனா எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்ல. சரி, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா எங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு தோணுது. எனக்கு ஒரு 1 வீக்ல இருந்து 10 days டைம் கொடுப்பீங்களா? அதிகம் உங்க பாப்பாவோட வலி. இப்போ மென்சஸ் சைக்கிள் பாப்பா எப்ப ட்ரீட்மெண்ட் வரணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவளுக்கு ஒரு 1 வீக் 10 days மென்சஸ் ஆகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடி அவளை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வாங்க. புரியுதுங்களா? மென்சஸ் எப்ப ஆவாலோ அந்த டேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 நாளைக்கு முன்னாடியே அவளை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வாங்க. ஒரு 10 நாள் நம்ம ட்ரீட்மெண்ட்ல அவ இருக்கட்டும். புரியுதுங்களா? அந்த 10 நாள் ட்ரீட்மெண்டோட முடிவே அவளோட அந்த 10 நாளோட முடிவு மென்சஸ் ஆகுறா இல்லையா, அந்த முதல் மாசம் மென்சஸ்லயே அவளுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேம்மா. சரிங்க மேம். எந்த மாற்றுக்கத்தை லைவ்லயே சொல்லிடுறேன். அவ முதல் மாசம் மென்சஸ் சைக்கிள்லயே வலி நல்லா குறைஞ்சிருச்சு, வலி இல்ல, இந்த 2ல ஏதாவது ஒரு பதில கண்டிப்பா சொல்லுவா.
நான் இப்பவே சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. நன்றிம்மா, கூட்டிட்டு வாங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். மேடம் எனக்கு சொல்லுங்க. ஐயா உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் இங்க அறநாயம்பேர்ல வந்து சிதம்பரம் பேசுறேன் மேடம். உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. சரிங்க மேடம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்துமா பாத்ரூம் பிரச்சனை. சின்ன பிள்ளைல இருக்கையில எனக்கு வந்து ஒரு 10-15 வயசு வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு மேடம். சரிங்க. அதுக்கப்புறம் மேடம் ஒரு அதிகமா கொஞ்சம் சீலா போகுது மேடம். அது வந்து இப்ப சின்ன பிள்ளைல இருக்கிற மல்லிகை கடை வேலை பார்த்தேன். கொஞ்ச நாள் மல்லிகை கடை கொஞ்சம் வேலை பார்த்து ஒரு 15 வயசு வரையில அப்புறம் பாத்ரூம் போயில வேற ஒண்ணுல சீலா போகுது. இப்ப வரைக்குமா? இப்ப வரையும் போகுது மேடம். ஆனா வைத்தியம் டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கேன், கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க மாத்திரை கொடுத்தா கேக்குது. மாத்திரை எல்லாம் கொடுத்து தஞ்சாவூர்ல பாத்துட்டு இருக்கேன் மேடம். இப்ப வயசு 40 வயசு ஆகுதுதான். 40 வயசு ஆகுது இப்ப. எனக்கு வந்தது 20 வயசுல வந்துருச்சு. இப்போ வேற எந்த பிரச்சனையும் எனக்கு சுகர் எந்த பிரச்சனையும் இல்ல, இது வரையும் வரல. 40 வயசுல வரல. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி டயர்ட் ஆயிடுற மாதிரி ஆகும் ஐயா. அடிவயிறு எப்பவுமே ஹீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பர்டிகுலரா அடிவயிறுன்னு சொல்லலாம், அல்லது ஆம்பாட்டுகள், கால் இடுக்குகள்னு சொல்லலாம். இங்க வந்து சூடு தெரியும், சிலருக்கு வலி கூட தெரியும். அந்த கொரைன் பகுதின்னு சொல்றது கால் இடுக்குகள்ல வந்து வலி கூட தெரியும். 2 பக்கத்துல அந்த நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வலி மாறி கூட திடீர்னு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி கூட எழும்பும். காலை மடிச்சு மேல தூக்கி வைக்க நடக்கும் போதோ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போதோ இந்த வலி ஃபீல் பண்ணுவாங்க. ஒண்ணு. 2வது விஷயம், ரொம்ப பாடியில டெம்பரேச்சர் பிளக்சுவேஷன்ஸ், திடீர்னு உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கிறது, பாதங்கள் ஜில்லுன்னு ஆயிடுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி மாறி மாறி உடம்பு உஷ்ணம் மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். ஞாபக மறதி நிறைய இருக்கும். படபடப்பா ஆயிடுவீங்க, பல நேரங்கள்ல படப்படான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாவே இருக்க முடியாது உங்களுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஈஸியா டயர்ட் ஆயிடுற மாதிரி இருக்கும், எனர்ஜியே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஷோல்டர் பெயின் இருக்கும். இப்ப நான் கை வச்சு காட்டுறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் பின்னாடி பகுதியில எல்லாம் ஷோல்டர் பெயின் இருக்கும். ரொம்ப எமோஷனல் டைப்பா இருப்பீங்க, டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவீங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாங்க ஐயா. இதுக்கும் அதுக்கும் டெஃபினட்டா சம்பந்தம் இருக்கு. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களோட அந்த சீதம் போகுது இல்லைங்களா, இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணணும்னா அதுக்கான காரணத்தை இப்ப நாங்க ஒரு லிஸ்ட் சொன்னோம் பாருங்க, இதுல 10ல ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களோட பிரச்சனை. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு, தாராளமா நீங்க அக்குபஞ்சரை ட்ரை பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம கடைசியா பேசிட்டு இருக்கும் போது வந்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, எழுந்திருக்கும் போதெல்லாம் வந்து தலை சுற்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. ஐயா வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. மேடம் நான் வந்து டிரைவரா இருக்கேன். சரிங்க. கரண்ட் சாப்பிட்டா இது கரண்ட் அடிக்காம இருக்குது, என்ன மாத்திரை சாப்பிடலாம் மேடம்? என்ன கேக்குறீங்க ஐயா? குடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து கேக்கு. குடிக்காம இருக்கிறதுக்கு சொல்லுங்க ஐயா. லைன்ல இருக்கீங்களா? ஐயா இணைப்புல தான் இருக்கீங்க. என்ன உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அத வந்து நான் வந்து கரண்ட் சாப்பிடுவேன். சரிங்க. கரண்ட் சாப்பிட்டாக்க வந்து சாப்பிட முடியல, சூடு சாப்பிட முடியல. அது வந்து அதுக்கு மாத்திரை இருந்தா சொல்லுங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் முதல்ல நீங்க லைவ முழுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம மருந்தில்லா மருத்துவம்ங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒண்ணு. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை முறை, மருந்துகள் கிடையாது. உங்களோட பிரச்சனை நீங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதானே தீர்வு. ட்ரிங்க்ஸும் பண்ணிடுவோம், நம்ம வந்து மெடிசன்ஸும் வேணும்னா how is it going to work? பிரச்சனை எங்க இருக்கோ அங்க தீர்வு காணுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஐயா. புரியும்னு நினைக்கிறேன். எங்க பிரச்சனை இருக்கு, நம்ம வெளியில இருந்து ஒரு ஆல்கஹாலை கன்சியூம் பண்றோம், அது உடம்புக்குள்ள போய் சில உறுப்புகள், மேஜர் ஆர்கன்ஸ், லிவர், கால் பிளாடர் எல்லாம் கெடுத்துடும். அப்புறம் எங்க இருந்து உங்களோட டைஜஷன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஹார்ட் ஒர்க்கர், டிரைவ் பண்றீங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுவீங்க, அல்லது ரொம்ப நேரங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்?
உங்க ஹெல்த் இன்னும் நல்ல விதமா பாதுகாத்துக்கணும். தயவு செய்து அந்த பேட் ஹாபிட்ஸ்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. மாத்திரைகள் இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. நன்றி ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஜெயந்தி அம்மா இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஜெயந்தி அம்மா இணைப்புல தான் இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஒசூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 16 வயசு ஆகுது. சரிம்மா. கணையத்துல கொஞ்சம் பிரச்சனைன்னுட்டு இப்ப 3 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் மேடம். நாங்க முதுகு வலி வயிறு வலின்றான். டாக்டர் கிட்ட போனாலும் இது ஒரு ஏஜ்ல வரும், மறுபடியும் நல்லா ஆயிடும்னு சொல்றாங்க. டேப்லெட் எல்லாமே குடுக்குறோம், இது வரைக்கும் எதுவுமே அது நல்லா ஆகல மேடம். இதுக்கு என்னதான் தீர்வு? கணையம்ல என்ன ப்ராப்ளம் சொல்லிருக்காங்கம்மா? அது எங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த வயசுல வரும் போகும், சில பசங்களுக்கு வருது. அந்த வலி வர்றப்போ டேப்லெட் போடுங்கன்னு சொல்றாங்க மேடம். நாங்களும் இந்த 3 வருஷமா பாக்குறோம். நீங்க ஒரே ஒரு சின்ன வேலை செய்யுங்கம்மா. ஒண்ணு, கோயம்புத்தூர் லேட் பண்ண வேண்டாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தம்பியோட ரிப்போர்ட் அண்ட் பேஷண்ட் கூட்டிட்டு கோயம்புத்தூர் வாங்க, ஒரு கன்சல்டேஷன். நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் ஏன் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, என்னதான் நடக்குது உள்ள அப்படிங்கறத. இப்ப இந்த மாதிரி பெக்யூலியரா எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, வியாதியை கண்டே பிடிக்க முடியல, என்னன்னே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கான பிரச்சனை இதுதாங்கிறத எங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அம்மா, உங்களுக்கும் அதுதான் பதிலுங்க. தம்பியை கூட்டிட்டு வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட தம்பியோட பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம், இப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்படி தம்பியை நாங்க சரி பண்ணி தரோங்கிறத நான் நேர்ல உங்களுக்கு தம்பியை கூட்டிட்டு வரும்போது கன்சல்டேஷன் டைம் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா நீங்க சிகிச்சை எடுங்க. 3 வருஷம் போனதை பத்தியோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், இனி என்ன பண்றதுனே தெரியலன்ற கன்ஃபியூஷன்ஸோ இனி வேண்டாம். போனது முடிஞ்சு போனதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். இப்ப உங்களுக்கு மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்பிடன்ஸும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னா நீங்க கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் சிறப்பு படக்காட்சி. மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலான உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை. நமது மக்கள் தொலைக்காட்சியில் சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி ஏப்ரல் 14 வரும் திங்கள் காலை 8 மணிக்கு. அறுபத்தி 3 நாயன்மார்களோட ஃபங்க்ஷன் இப்ப கபாலி உற்சவமா ரொம்ப பிரசித்தமா நடைபெற்று இருக்குது. 63 உற்சவம் கிளம்பி பின்னாடி கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், அதுக்கு பின்னாடி அம்பாள் வரா, அதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி, வெள்ளிதேவ சாமியோட சேர்ந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் 63 நாயன்மார்களின் திருவீதி உலா நிகழ்வினை காட்சிப்படுத்தும் இறை அருள். புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் விதைக்கும் மங்களகரமான சித்திரை திருநாளை குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அன்பிற்குரிய அனைவரும் மக்கள் தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டாடுங்கள்.
அரிசியும் பருப்பும் கலந்து சிவப்பு பருப்பை பயன்படுத்தி நம்ம அரிசி பருப்பு கிச்சடி பண்ண போறோம். சிவப்பு பருப்பை வந்து ஒரு சில சமையலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம தோரம் பருப்பு பயன்படுத்துற மாதிரி தான் இந்த சிவப்பு பருப்பை நம்ம பயன்படுத்த போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம சாப்பிட்ற பிரியாணியோட சுவைக்கு வந்து இருக்கும். நம்ம பார்லி வச்சு பண்ண போற இந்த கீரை வந்து பாயாசம் மாதிரின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு ரொம்ப வந்து சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. சமையல் வல்லுநர் பிரியா அருண் ரோகன் அவர்கள் சமைத்து காட்டும் சுவையோ சுவை நாளை பகல் 1 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட அடுத்த கேம்ப் வந்து மதுரையில நடக்க இருக்குங்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதியும் திருநெல்வேலியில முதல் முறையா நம்மளோட கேம்ப் வந்து லான்ச் ஆக இருக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. ஸோ நம்மளோட இந்த 2 கேம்ப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, புக்கிங்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கேம்ப் வந்து திருச்சி, ஈரோடு, பெங்களூர், மதுரை, சேலம் அண்ட் இப்போ திருநெல்வேலி. ஸோ இந்த 6 இடங்கள் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த இடங்கள் உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கிற பட்சத்துல புக்கிங் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கேம்ப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல அட்மிஷன் பேஸ்ட் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டலுங்க. ஒன்லி அக்குபஞ்சர் மாத்திரமே, அதாவது அக்கு ப்ரெஷர், அக்கு டச் இதெல்லாம் கிடையாது. நீடில்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வலிக்கும். ஆனா இந்த வலியை விட, அக்குபஞ்சர் நீடில்ஸ் கொடுக்கக்கூடிய வலியை விட உங்களோட வேதனைகள் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க இந்த வலியை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நீங்க அனுபவிக்காம, ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நீங்க அனுபவிக்காம, சிம்பிளா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, பத்தியங்கள் இல்லாம ப்ராப்பரான ஒரு சிகிச்சை, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை நோக்கின சிகிச்சை அப்படின்னா நீங்க தாராளமா அக்குபஞ்சரை சூஸ் பண்ணலாம். அதுல வந்து அந்த சின்ன வலிகளை பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்க நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க இது வரைக்கும் அக்குபஞ்சரை நீங்க ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. நாங்க சொல்ற விஷயங்கள் எஸ்ன்னு உங்களுக்கே புரியும். நம்மளோட பிரான்ச் வந்து கோடம்பாக்கம், சென்னையிலயும் எங்கிட்டு இருக்கோங்க. இங்க வந்து ப்ராப்பர் கிளினிக் சனிக்கிழமைகள்ல மாத்திரமே நாங்க சென்னையில அவைலபிளா இருக்கிறோம். முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு சென்னையில வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. பட் த்ரூ அவுட் த வீக் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கேயே எடுத்துக்க முடியும். எல்லா வாரமும், தட் இஸ் எல்லா சனிக்கிழமைகளையும் சென்னையில நாங்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வேணும், முன்னாடி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் சென்னைக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணி தருவாங்க. நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. பேர் சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பிரமிளா மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கரூர்ல இருந்து பேசுறோங்க மேம். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து சுகர், பிரஷர் எல்லாம் இருக்கு மேம். 40 வயசு ஆயிடுச்சு. சரிம்மா. இதுல வந்து எனக்கு ஸ்டோன் பெயின் வேற இருக்குங்க மேம். ஸ்டோன்? சரி, ஸ்டோன் இருக்கு. எங்க ஸ்டோன் இருக்கு? ஸ்டோன் இந்த லெஃப்ட் சைடு தான் மேம் ரொம்ப வலிக்கு, ரொம்ப பெயின். பித்தப்பையில கல் இருக்கு, கிட்னிஸ்ல கல் இருக்கு, எங்க இருக்கு? அது நான் இன்னும் டெஸ்ட் எல்லாம் பண்ணலைங்க மேம். அப்ப ஆஸ்பத்திரிக்கு வலின்னு சொன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அது ஸ்டோன் தான்? இல்ல இல்லைங்க மேம், எனக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேம். நான் இன்னும் பண்ணல. அதுதான்மா, அதை ஸ்கேன் எடுக்காமலே நீங்களே கன்க்ளூட் பண்ணிட்டீங்க அது கல்லு தானே? டாக்டர் தாங்க மேம் சொன்னாங்க அது கல்லு தானே. எங்க இருக்கு கல்லு? பித்தப்பையில இருக்க, பித்தப்பையிலயும் கற்கள் வரும், புரியுதுங்களா? கிட்னிலயும் கற்கள் வரும். எங்க இருக்கு உங்களோட கல்லு? தெரியலங்க மேம். சரி, உங்களுக்கு வலிக்குது அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்தது? ரொம்ப வலிக்குதுங்க மேம். சரி, இடுப்போட அள்ளைகள், அதாவது லோவர் பேக் பெயினோட அள்ளைகள் இடுப்போட வெளிப்பகுதிகளிலே வலிக்குதா, கொஞ்சம் மேல வலிக்குதா, அது தெளிவா சொல்லுங்க. இல்லைங்க மேம், கரெக்டா அந்த நடுசன் இந்த இடுப்புல வலிக்குதுங்க மேம், லெஃப்ட் சைடு. சரி, அதுல இருந்து இந்த அடிவயிறு மட்டும் ரொம்ப வலிக்குதுங்க.
எவ்வளவு நாளா வலி இருக்குமா? இது வலி இருக்குங்க மேம். நேத்துல இருந்து ரொம்ப வலி அதிகமா இருக்குங்க மேம். நேத்துல இருந்துங்களா? ஆமாங்க. சரி. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது இன்னும் ஸ்கேன் எல்லாம் பண்ணலைங்க மேம். சரி நான் உங்ககிட்ட இது எப்படி என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன். போன்லயே நான் எப்படிமா டயக்னோசிஸ் பண்றது? சில விஷயங்கள் நாங்க நேர்ல பாக்கணுமா இல்லையா? முதல்ல உங்களோட நீங்க வந்து நடுவுல வலிக்குதுங்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் சைட்ல வலிக்குதுன்றீங்க. நானும் சில விஷயங்களை நம்ம நேர்ல பாக்கணும் இல்லையா? இன்னொரு விஷயம், இது சில நாட்களா இருக்கு, சில மாதங்களா இருக்குன்னா அது என்னன்றதை நம்ம பெக்யூலரா வாட்ச் பண்ணலாம். நேத்துல இருந்து வலிக்குது இல்லைங்க மேம், அடிக்கடி வலி வரும். நாங்க ஹாஸ்பிட்டல் போவோம், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துருவோம். அது பெருசா கண்டுக்கலாங்க மேம். இப்ப நேத்துல இருந்து ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. எவ்வளவு நாளா வலி இருக்குது அப்போ அத சொல்லுங்க. ஒரு வருஷமாவே இருக்கு மேம். இது ஒரு வருஷமா இருந்து இன்னும் நீங்க ஸ்கேன் எல்லாம் எதுவுமே எடுக்காமயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம். எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் நம்ம ஹெல்த்த பத்தி எவ்வளவு நெக்லெக்ஷன்ல இருக்கிறோம்னு பாருங்க. என்ன பிரச்சனை, ஒரு நிமிஷமா, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கல, ஆனா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்காமயே ஊசி போட்டுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் நம்ம உடம்பு நம்மளே பாதிச்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. எதுக்கு ஊசி போடுறீங்கன்னு தெரிஞ்சுதான் ஊசி போடுறீங்களா? நல்ல கவனிங்க. அந்த வலி அப்பத்திக்கு சரியாகிறதுக்கு, அப்பத்திக்கு உங்களை உணர வைக்காம இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் அந்த இன்ஜெக்ஷன். புரியுதுங்களா? அப்ப மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? மறுபடியும் அந்த வலி வராம இருக்கிறதுக்கு என்னமா செஞ்சோம்? நம்ம எதுவுமே செய்யல. அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தப்பு. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். ஒரு வருஷமா ஒரு மெடிசன் எடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த மெடிசன் உங்க உடம்புக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா, உங்க கிட்னிய பாதிக்குதா, லிவரை பாதிக்குதா, அல்லது லிவரை காப்பாத்துதா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் செய்றீங்களா? புரியுதுங்களா? யாரு ஆமா, ஒரே ஒரு விஷயம், உங்க உடம்பா ஏன் உடம்பா சொல்லுங்க பாப்போம். என்னோட ஆதங்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நீங்க அறியாம பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம் உடம்புல ஒரு மருந்து நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட உள்ள போச்சுன்னா அது வேற. தெரியாம ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அது தயவு செய்து அது என்னன்றத வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான்மா சஃபர் ஆக போறீங்க. பிரச்சனை ஒண்ணு சால்வ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஒரு தீர்வை தேடி போறீங்க. ஆனா அந்த தீர்வை தேடி போற விஷயமே பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இப்பவாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? லைன்ல இருக்கீங்களாம்மா? கரூர்ல இருந்து பேசுறோம் மேம். ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு. நீங்க தாராளமா கோயம்புத்தூர் வாங்க, நாளைக்கே வாங்க. உங்க வலியை நான் குறைச்சு கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, வலி குறையும். நாளைக்கே வலி குறைஞ்சிடும். வலி குறைஞ்சா மட்டும் பத்தாது. அந்த வலி ஏன் வந்திருக்கு, எதனால வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலியை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணும். ஸ்கேன் தேவையில்லை. எங்க கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் வரணும் அப்படின்னா உங்க ரிப்போர்ட்ஸ் எதுவும் தேவை இருக்காது. நீங்க புதுசா எடுத்துட்டு தான் டெஸ்ட் எடுத்துட்டு தான் வரணும்ன்றது அவசியம் இல்லை. தாராளமா நீங்க நேர்ல வாங்க. அக்யூகிராஃப் டெஸ்ட்ன்ற நாங்க ஒரே ஒரு டயக்னோசிஸ் தான். உள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும், நீங்க கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளும் கூட நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். நீங்க ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு வந்தா போதும், உங்களோட அத்தனை விஷயங்களும் அந்த அக்யூகிராஃப் டெஸ்ட்ல எங்களுக்கு தெரிஞ்சிடுமா. நாங்களே உங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி சரி பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் விஷயம். புரியுதுங்களாம்மா நான் சொல்றது? புரியுதுங்க. நன்றிமா. வாங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய மருத்துவமனையுடைய அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோங்க. 23 இயர்ஸ்க்கு மேல ப்ரௌட்லி டு பிரசன்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டல் தான் வந்து ஒன்லி அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல். பிரத்யேகமா அக்குபஞ்சர் மாத்திரமே பண்ணிட்டு இருக்கிறோங்க. மருந்துகள் கிடையாது, உள் மருந்துகளோ வெளிப்பூச்சு மருந்துகளோ கிடையாது, பத்தியம் கிடையாது, ஆப்ரேஷன்ஸ் கிடையாது, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ அதாவது நம்ம இப்போ ஒரு அம்மா கூப்பிட்டாங்க இல்லையா, கண்ட்ரோலிங் ப்ராசஸ் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா அந்த வலிக்குன்னு, அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு சிட்டிங், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து உங்களோட நிவாரணம், அதாவது பூர்ண குணம்னு சொல்றாங்க இல்லைங்களா, கண்ட்ரோலிங் ப்ராசஸ பத்தி நாங்க பேசல. உங்க வியாதி சரியாகிறதுக்கான ஸ்டெப்ஸை நாங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்க ப்ராப்பரா எங்களோட டிராவல் பண்ணி நாங்க சொல்றபடி சின்சியரா உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் விசிட்டேஷன்ஸ்ல கரெக்டா இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் 100% சால்வ் ஆகும். இது உங்களுக்கு இப்ப நம்ப முடியாம இருக்கலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நாங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். சோ இது சம்பந்தமா நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, நீங்க வந்து எப்படி தங்கி இருந்து எடுக்கலாம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் இருக்கு. பேசிக்கா நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன கண்டிஷன்ல வந்தாலும் 10 days மினிமம்ங்க, மேக்ஸிமம் 21 days. இந்த ட்ரீட்மெண்ட் பீரியடுக்குள்ளேயே நீங்க எவ்வளோ சிவியர் கண்டிஷன்ல வந்தாலும்
நான் நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களை சொல்ல வைக்க முடியும். உங்களோட பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நல்லா பெட்டர் ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்க வைக்க முடியும். முழுமையான சிகிச்சைக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையான டைம், சின்சியரான அட்டெண்டன்ஸை கொடுங்க. டெஃபினட்டா நாங்க சொல்ற விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இதே நேம்ல வந்து நீங்க ஃபேஸ்புக்லயும் எங்களை சர்ச் பண்ணுங்க, இன்ஸ்டாலையும் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கன்வீனியன்ட்டா இருக்கோ தாராளமா தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன்ற நேம்ல சர்ச் பண்ணுங்க. நிறைய அக்குபஞ்சர் பத்தின அவேர்னஸ், கிளாரிட்டி உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டே இருக்கிறோம். தினசரி ஒரு டாபிக்ல கொடுக்குறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிச்சுட்டு இருக்காங்க, மெடிசன் நிறைய சாப்பிட்டு சிரமமா இருக்காங்க, ஆப்ரேஷன்ஸ் தான் அவங்களுக்கு வழின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இல்லாம ஏதாவது சிகிச்சை முறை இருக்குமா, அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குமான்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அவங்கள பார்க்க வைங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். என்ன அவங்க மிஸ் பண்றாங்க, என்ன செஞ்சா அது குணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம சேனல் வழியா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சேனலோட நேம் ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? அத பத்தி பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து சொல்லுங்க. டெஃபினட்டா இந்த டாபிக் இன்னைக்கு முடிச்சே ஆகணும். ஆக்சுவலா இந்த மாதிரி இந்த உட்கார்ந்து எழும்போது அல்லது படுத்து எழும்போது ஒரு கிடினஸ், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் கண் இருட்டுதுன்னு சொல்லுவாங்க. இது தலை சுற்றுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு செகண்ட் கண் இருட்டுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது அடிக்கடி நடந்தாலும் சரி அல்லது எப்பவாவது ஒரு தடவை நடந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது இருதய உறை, அதாவது பெரிகார்டியம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கங்க. இது சம்பந்தமான பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படின்றதுக்கான அந்த சிம்டம், பாடிலி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்த கிடினஸ். ஸோ தயவு செய்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார்னிங்ஸ் நிறைய இருக்கும், பகல்ல படபடப்பா இருப்பீங்க, இந்த செஸ்ட் போர்ஷன் வந்து ஹெவியா வெயிட்டா இருக்கும், உங்களால மேல பார்த்து படுக்கிற பொசிஷனை மேல பார்த்து படுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது, ஒரு கழிச்சோ குப்புறப்படுத்தாதான் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். சிலருக்கு வந்து கைகள் வந்து மரமரப்பா தெரியும், ஜாயின்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலரா உங்களோட கைகள், முக்கியமா உங்களோட நடுவிரல் அண்ட் உங்களோட சுண்டு விரல், இந்த பகுதிகள் அண்ட் உங்களோட இந்த பைசப்ஸ் மசில்ஸ் இங்கெல்லாம் வந்து அடிக்கடி வலிக்கிற மாதிரியோ குடையிற மாதிரியோ கை ஸ்டிஃபா இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆயிடும், ஃப்ரீயா இருக்காது. இதெல்லாம் இருக்குங்க. கூடுதலா படபடப்பாவும் இருப்பீங்க ஆஃபன். தயவு செய்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒன்னாவது இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டு சிகிச்சையே உங்க சிம்டம்க்கு எடுக்காதீங்க, சிம்டமை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிடினஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க பிரஷர், பிபி பேஷண்ட் ஆயிடுவீங்க, சுகர் பேஷண்ட் ஆயிடுவீங்க, அடுத்தது இருதயம் வரைக்கும் அது பாதிக்கக்கூடும். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. மருத்துவ முகாம் அடுத்தது மதுரையில நடக்க இருக்குங்க. 16ஆம் தேதி ஏப்ரல் மாதமும் திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கேம்ப் லான்ச் ஆக இருக்கு. 30ஆம் தேதி ஏப்ரல் மாதமும் நம்மளோட கேம்ப் வந்து சேலம், மதுரை, ஈரோடு, திருச்சி, பெங்களூர் அண்ட் திருநெல்வேலி. ஸோ இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட ஊருக்கு எங்களோட கேம்ப் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ஊரா இருக்கும் அப்படிங்கறத கான்டாக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட ரீச் அப்படிங்கறத பொறுத்து கண்டிப்பா உங்க ஊருக்கும் நாங்க வர ட்ரை பண்றோம். அண்ட் இந்த நம்ம கேம்ப் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. நம்மளோட ஹாஸ்பிட்டல் ப்ராப்பரா கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் த்ரூ அவுட் தமிழ்நாடு நம்ம தான் ஒரே ஹாஸ்பிட்டலுங்க. அட்மிஷன் பேஸ்ட் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் 23 இயர்ஸா நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். நம்மளோட பிரான்ச் வந்து சென்னையிலயும் எங்கிட்டு இருக்கு, கோடம்பாக்கம், பரதீஸ்வரர் காலனி, 3rd ஸ்ட்ரீட். சனிக்கிழமைகள்ல நாங்க சென்னையில அவைலபிளா இருக்கிறோம். சனிக்கிழமைகள் மாத்திரமே, மற்ற நாள்ல நீங்க கோயம்புத்தூர்லயோ அல்லது கேம்ப்லயோ எங்களை பார்க்க முடியும். எந்த இடமா இருந்தாலும் தயவு செய்து முன்னாடியே கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ் அண்ட் நீங்க சிரமப்பட்டுட்டு உங்களோட, அதாவது நாங்க இல்லைன்ற மாதிரி நீங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே கால் பண்ணிட்டு வாங்கன்னு
பல தடவை சொல்றோம், அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டீடைல்ஸ், அட்ரஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க லொகேஷனோட. நான் சொன்ன மாதிரி